கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்க என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாய் மாற்றித் தருவாராக. ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பிவித்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபலன் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்ட தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக வழக்காட வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, நான் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எதிராளிகளோடு வழக்காட வேண்டும் என்றால் உங்கள் பலமான நியாயங்களே வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நியாயாதிபதி, நமக்கு அவர் நியாயத்தை செய்கிறவர். அவனை ஒரு நாள் நம்ம தள்ளிவிட மாட்டான். அந்த கவனிங்க, இங்கே மோசே சொல்லுகிறார் 32ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 26ஆம் வசனத்திலே, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்களா இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவர்கள் யார்? நாம் யார் பட்சத்தில் நிற்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? யாரை நாடுகிறோம்? யாரை சேவிக்கிறோம் என்று நாம் நிதானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதென்று கண்டார், ஆகாததாக கண்டார், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தரை சேவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 19:18, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் யார் பட்சத்தில் இருக்கிறீர்கள்? யாரை நீங்கள் சேவிக்கிறீர்கள்? யாருக்கு முன்பாக உங்கள் முழங்கால்களை முடங்குகிறீர்கள்? யாரை நீங்கள் முத்தம் செய்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் எதிராளிகளோடு வழக்காட வேண்டும் என்றால் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ஓ, இருமனம் உள்ளவர்களாக இருக்காதிருங்கள், வழி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்காதிருங்கள். கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்திருங்கள். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக முறியடிப்பார். அதை ஏசியா 41:10-11 பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது
என்று சொல்கிற ஒரு காரியம் இங்கே ஏசியா சொல்லப்பட்டு இருக்கிற 41:10, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறான். எப்பொழுது? நீங்கள் அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது, எப்பொழுது நீங்கள் அவரை சேவிக்கும் பொழுது, எப்பொழுது அவருக்கு முன்பாக உங்கள் முழங்கால்களை முடங்கி அவரை முத்தம் செய்யும் போது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் கர்த்தர் எங்களுக்காக வழக்காட மாட்டாரா என்று சொல்லாதுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர் பட்சத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் பட்சத்தில் இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்காக நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்றால் அவரை ஆராதியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை தள்ள மாட்டார், உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்க. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்பீர்களா? கர்த்தரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை காத்திட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், 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 என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. தேவரே, இந்த கால வேளையில் நீர் எங்களோடு கூட நீங்கள் பேச இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இருந்து எங்களுடைய எதிராளிகளோடு வழக்காட வேண்டும் என்றார் ஆண்டவரே. பலமான நியாயங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நீர் எங்களுக்காக வழக்காடுவீர் ஆண்டவரே. மோசே சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பட்சத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோசுவா சொன்னது போல
நாங்கள் உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எலியாவின் மத்தியிலே நீர் சாட்சியிட்டு சொன்னது போல உம்மை முழங்காற்படியிடவும், ஆண்டவரே உம்மை முத்தம் செய்யவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும் எங்களை நீர் தெரிந்து கொண்டதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் திகைக்க மாட்டோம். எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களையும் நீங்கள் முறியடிப்பீர். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் வழக்காடுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் எதிராளிகள் நிமித்தம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழக்காடுகிறவர்களை நாங்கள் தேடியும் காணாமல் போவார்கள். ஆண்டவரே, அவர்கள் இல்பொருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்படியா ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வைராக்கியமா ஜீவிக்க ஆண்டவரே நாங்கள் ஈர்மானம் உள்ளவர்களாய் அல்ல, ஆண்டவரே உம்மை மாத்திரம் தொழுது கொள்ள நாங்கள் வழி போகிறார்கள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பார்ப்பொழுக்களும் கேட்களுக்களும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவளுக்காக வழக்காடுங்க, அவளுக்காக யுத்தம் செய்யுங்க, அவளுக்காக பரிந்து பேசுங்க. கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இது நிமித்தம் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சாட்சியிட்டு சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.